நம்ம இப்போ என்ன சர்வீஸ் பண்ண போகிறோம்னா QT 4300 ட்ரிம்மர். இந்த கம்பெனி ட்ரிம்மர்லேயே இது சிறந்த மாடல். சார்ஜ் நிற்கலன்ற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வாங்க எப்படி சர்வீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. இந்த மாடல் ட்ரிம்மரில் ஸ்க்ரூ எதுவுமே போட்டுக்க மாட்டாங்க. ஃபுல்லாமே பிளாஸ்டிக் ப்ரெஸ்ஸிங்கில் லாக் ஆகிட்டு மெதுவாக பார்த்து லாக் எடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது உடஞ்சிருச்சுன்னா திரும்ப லாக் ஆகாது. அப்புறம் உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்காது. மேலே டாப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாக் ரிமூவ் ஆகிடும். 2-3 இடத்துல தான் லாக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்டு AAA பேட்ரி, ரீசார்ஜபிள் பேட்ரி போட்டிருப்பாங்க. இந்த பேட்ரி 70 mAh இருக்கும். இது வந்து நாள்பாட யூஸ் பண்ண வந்து சார்ஜிங் நிற்காது, அந்த கம்ப்ளைண்ட் வந்துடும். இது வந்து ஆல்ரெடி 4 இயர்ஸ்க்கு மேலே ஆன மாடல். உங்களுக்கு அதே மாதிரி பஜாரில் வந்து கிடைக்குது. 1000 mAh வாங்கியிருக்கேன் நான் ரீசார்ஜபிள் பேட்டரியில். இதை வந்து நம்ம சால்டரிங் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரியே ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும். அது 70 mAh, இது 1000 mAh. கொஞ்சம் சார்ஜிங் கொஞ்சம் கூட தான் நிற்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து ப்ளஸ் டெர்மினல், கீழே வந்து மைனஸ் டெர்மினல். உங்களுக்கு வந்து சால்டரிங் பண்ணி ரிமூவ் பண்ணி தான் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம சால்டரிங் பண்ணி ரிமூவ் பண்ணல மேலே வந்து அந்த வயரை மட்டும் எடுத்தால் மட்டும் போதும். கீழே வந்து முடிஞ்ச வரைக்கும் அதில் ஒரு சின்ன பிளேட்டு மாதிரி இருக்கும், அந்த பிளேட்டையும் சேர்த்து நம்ம எடுக்கணும். மேலே வயரை மட்டும் சால்டரிங் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த பிளேட்டை வந்து லேசாக லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கையால் பிச்சிங்கனாலே வந்துடும். அது அந்த பிளேட்டோட பற்ற வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த பிளேட் வைக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம புது பேட்டரியில் வந்து பேஸ்ட்டு வச்சு அப்ளை பண்ணி கொஞ்சம் லெட்டை வச்சு சால்டரிங் பண்ணி வச்சிடணும். அப்படின்னா தான் கொஞ்சம் பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம பற்ற வைக்க அந்த வயரும் சேர்த்து மெல்ட் ஆகும். அதனால சொல்கிறேன். இப்போ வந்து மைனஸ் டெர்மினல் பற்ற வச்சு பார்க்குறோம். அப்படின்னா பற்ற வச்சுன்னா அந்த பிளேட்டில் நின்றுக்கணும் ஈஸியாக. இப்போ ப்ளஸில் அதே மாதிரி பேஸ்ட்டு வச்சு நம்ம ஈயத்தை வச்சு முதல்ல அப்ளை பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் வயரை வச்சு பற்ற வச்சுக்கலாம். அதுதான் பற்ற வச்சு டைட்டாக பிடிச்சிடும். நம்ம ஒரு தடவை இழுத்தும் பார்த்துடணும், இல்லைன்னா அந்து கட் ஆயிரும், அந்த கனெக்ஷன் விட்டுரும். உங்களுக்கு பேட்ரி அதை வந்து இருந்த பொசிஷனில் வச்சுட்டு வயர் வந்து வேறு எங்கிட்டும் காடி பக்கத்தில் எதுவும் போயிடாத அளவுக்கு பார்க்கணும். ஏன்னா லாக் பண்ணையில் வயர் கட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் ஓடுது உங்களுக்கு. ஏன்னா இதில் சார்ஜ் இருக்கும் கொஞ்சோண்டு, அதனால் அதில் ரன் ஆகுது. உங்களுக்கு எல்லா வயரையும் லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணாலே போதும், லாக் ஆகிரும். லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் போட்டு பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஒரிஜினல் சார்ஜர் போட்டால் ரொம்ப பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது வந்து 14 வோல்ட்டு சார்ஜர் தான் வரும். இதோட சார்ஜரான ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜிங் பின்னை கனெக்ட் பண்ணால் தான் சார்ஜரில் லைட்டே எரியும். இந்த லைட்டு பார்த்திங்கன்னா அதை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் லைட் எரியும். வெறுமனையாக மாட்டாமல் அதை கனெக்ட் பண்ணாமல் வெறும் கேபிளாக இருந்துச்சுன்னா லைட் எரியாது. அதை வச்சு இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிடும். அதாவது இது வந்து சென்ஸ் பண்ணும் அந்த சார்ஜிங்கு. அதனால் இந்த சார்ஜர் போட்டால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ மேலே உள்ள பிளேடை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வந்து ஆட்டோ ஷார்ப் பிளேடு. நம்ம வந்து சாணம் பிடிக்கணுமோ இல்லை வேறு எதாவது தேய்க்கணுமோன்ற அவசியம் கிடையாது. ஓட ரன் ஆகிக்கிறோம். இதில் வந்து மேலே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், மெதுவாக கழட்டணும். எந்த பிளாஸ்டிக்கும் உடஞ்சிடக்கூடாது, எந்த சப்போர்ட்டும் உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிருச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ண முடியாது. மெதுவாக கழட்டணும். இது ஆட்டோ ஷார்ப்பு பிளேடுனால வெறுமையாக க்ளீன் பண்ணிவிட்டு போட்டாலே போதும். ஆயில் இது தேவைப்படாது. ஆனால் இருந்தாலும் லேசாக ஆயில் அப்ளை பண்ணணும், அந்த லூப்ரிகன்ஸுக்காக. எல்லா பக்கமும் அந்த ஹேர் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு கட்டிங் வந்து ஈவனாக இருக்கும். இன்சர்ட் பண்ணுறது இந்த லாக்கு அது இதுக்கும் காடி இருக்கும். இதில் ஸ்ப்ரிங் மாட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். எதுவும் லாக் எதுவும் உடஞ்சிடாத அளவுக்கு பண்ணணும். கரெக்டாக உட்கார வச்சு நம்ம இந்த மாதிரி டுவைசர் இல்லை சின்ன கம்பியை வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி இழுத்து ப்ரெஸ் பண்ணி உள்ளே அமுக்கணும்னா ஸ்ப்ரிங் லாக் ஆகிடும். அது கொஞ்சம் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புதுசாக பண்ணுறவங்க கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். இந்த லாக் தான் மெயினானது. அதே மாதிரி இந்த ஒயிட் கலரில் ஒரு அந்த மூவிங்க்கு பிளாஸ்டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எக்காரணத்தை கொண்டும் உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிட்டா இந்த பிளேடே வேஸ்ட்டு. புது பிளேடு தான் வாங்கி போகிற மாதிரி ஆயிடும்.
சின்னதாக நம்ம பாக்ஸ் கம்பி மாதிரி ஏதாவது கம்பி அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே விட்டு கரெக்டாக லாக் பண்ணால் லாக் ஆயிரும். அதே மாதிரி அந்த ஸ்ப்ரிங் வந்து கரெக்டான காடியில் உட்கார வைக்கணும். அது விலகி தான் இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஒயிட் கலர் மூவிங் பிளாஸ்டிக் ஒன்று இருக்கும். அது கரெக்டான போஸ்ட்டில் லாக் ஆகிடணும். இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது ஈவனாக கட் பண்ணும் உங்களுக்கு. இப்போ நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. லேசாக லூப்ரிகன்ஸ் விடுறேன். இது ஆட்டோ ஷார்ப்னால நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். நல்லா ரன் ஆகும். இந்த ட்ரிம்மர் பற்றிய சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணி நான் பதிலளிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.